Hi friends, welcome to easy cooking and vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1. நம்ம வந்து கோதுமை சப்பாத்தி சுடுறப்ப ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படிங்கிறவங்கலாம் வெதுவெதுப்பான தண்ணியில மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்ல சாஃப்டா ஒரு சப்பாத்தி. டிப் நம்பர் 2. நம்ம வந்து பருப்பு வேக வைக்கிறப்ப எல்லாம் குக்கர்ல வந்து பருப்பு தண்ணி மேலே வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்களா? அப்போ வந்து விளக்கெண்ணெயை வந்து கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் ஊற்றிட்டிங்கன்னா அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வெளியே வராது. டிப் நம்பர் 3. பூண்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறப்ப நம்மளால உழிக்க முடியாது. அப்படி இருக்கிற நிலமையில வந்து சின்னதாக வானிலையில் லைட்டாக வதக்கி சூட்டில் வந்து நீங்கள் வந்து உரிச்சிங்கன்னா ஃபுல்லாக வெளியே வந்துடும். டிப் நம்பர் 4. எப்பயுமே மாவாட்டுறப்ப வெந்தயத்தை 1 டீஸ்பூன் வந்து போட்டு நீங்கள் வந்து மாவாட்டினீங்கன்னா தோசை வந்து நல்லா முருவலாக வரும், இட்லி நல்லா சாஃப்டாக வரும். டிப் நம்பர் 5. நம்ம வீட்டில் இருக்கிற சர்க்கரையில் வந்து எறும்பு அடிக்கடி வரும். அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லவங்கத்தை வந்து ஒரு 10 லவங்கம் போட்டு வச்சிங்கன்னா எறும்பு வராது. டிப் நம்பர் 6. நம்ம கோதுமை மாவு வந்து 5 கிலோ 10 கிலோன்ட்டு இந்த மாதிரி வாங்கி வைக்கிறப்ப அதில் வந்து வண்டு விழுவும். அப்போ வந்து பிரிஞ்சி இலையை வந்து அந்த கோதுமை மாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா வண்டு வராது. டிப் நம்பர் 7. நம்ம பருப்பில் அப்புறம் இந்த உளுந்து இந்த கொள்ளு இதெல்லாம் வந்து அதிகமாக வாங்கி வச்சுருப்போம். அதில் வந்து வண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா விளக்கெண்ணெய் தேய்ச்சி நல்லா வெயிலில் வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். டிப் நம்பர் 8. நம்ம வந்து எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே அந்த ஸ்வீட் வந்து சுகர் கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன சிட்டிக்கு அளவு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சுகர் நல்லா எடுத்து கொடுக்கும். டிப் நம்பர் 9. நம்ம வீட்டில் வந்து தேங்காய் வந்து 4-5 வாங்கி வைக்கிறப்ப கெடாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து நல்லா நார் இருக்கிற தேங்காயாக வாங்கி வச்சிங்கன்னா கெடாமல் இருக்கும். டிப் நம்பர் 10. மிளகாய் வந்து பச்சை மிளகாய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெட்டுடும். அதனுடைய காம்பை உடச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெடாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.